அந்த 2 நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்து அனுப்புறேன். அப்படி இல்லைன்னா நாங்க 2 அமைச்சது நீங்க போட்டு கொடுத்துருங்க. பட் எனக்கு ஒண்ணு வந்து ரீல்ஸாவும் ஒண்ணு பேசியும் போட்டு கொடுங்க. இதுக்கு ஓகேனா நான் அனுப்புறேன். முதலே சொல்லி தான் நான் அனுப்பியிருக்கேன். எதுவுமே பேசாம அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கல. கிளியரா பேசிட்டோம். மேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுதான். ஆனா அவங்க கேட்ட 2 சாரியில வந்து ஒரு சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக். அதையும் ஸ்டாஃப் மெசேஜ் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக்னால அதே சாரிக்கு பேரப் பண்ணி பிளவுஸ் அனுப்பிட்டோம். அப்ப அந்த பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி அந்த சாரியும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க டைமே கொடுக்கலன்னாங்க. நான் அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னும் என்ன டைம் வேணும்னு எனக்கு தெரியல. அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்க ஒரு சிலது பிளே பண்ணிருந்தீங்க. ஸோ இப்பயும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க வீடியோ போட்ட போய் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இது அவங்க வாய்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்க யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் வருது. ஸோ அவங்க ரெக்கார்ட் என்னங்கிறது அப்படி தெளிவா காமிச்சிங்கன்னா மக்களுக்கு புரியுமா? இப்போ அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸோட இருக்கு. ஓகேங்களா? அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் வந்து 60 செகண்ட் வீடியோக்காக 1.5ல ஸ்பீட் பண்ணி போட்டேன். இப்போ நம்ம ஸ்பீட் பண்ணாம போட்டிருந்தோம்னா இப்போ நான் ஷோ பண்றேன்.